இது ஒரு உண்மை சம்பவம் தான். இது கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப 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 அவசியமான ஒன்று தான் வந்து. இது நம்ம எல்லாரையும் சொல்ல, பொதுவாக இன்றைக்கி தினசரி பேப்பர்களை திறந்து பாருங்கள். அதில் நடக்கிற சம்பவங்களில், அதில் வருகிற செய்திகளில் பெரும்பான்மையான செய்தி இதுதான். செய்தி சேனல்களில் ஒரு தனி எபிசோடே எடுத்து இதுக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, ஒரு புரிதல் இல்லாதது. ஒரு சின்ன அற்ப விஷயத்துக்காக செய்கிற ஒரு தவறு எவ்வளோ பெரிய விஷயத்தை, மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு. அது பல சம்பவங்கள் இருக்குது. இது ஒரு முக்கியமான சம்பவம். 2021 சேலத்துக்கு பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது நம்ம பேர்லாம் கூட குறிப்பிட வேணாம். வந்து அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கணவன் மனைவி, ஒரு இளம் கணவன் மனைவி, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. கணவன் வந்து ஒரு வட்டிக்கு விட்டுற தொழில், நிதி நிறுவனம்னு வச்சிங்களேன், அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நல்ல துட்டு கையில், ஒரு நல்ல அன்பான வாழ்க்கை, சந்தோஷமாக போயிட்டுருக்கு. சொந்த தாய் மாமன் தான். வயது கூட ரொம்ப வித்தியாசம் வந்து அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும். போயிட்டுருக்கும்பொழுது திடீர்னு ஒரு 2 மணி வாக்கில் நைட்டு அந்த பெண் வந்து குய்யோ முறைன்னு சத்தம் போடுறா, ஓன்னு அழுவுறா. அக்கம் பக்கங்கிறவங்களாம் வந்து ஓடி வராங்க. ஒரு கிராமமும் இல்லாமல், ஒரு டவுனும் இல்லாமல் ஒரு பகுதி. அது முடியெல்லாம் சொந்த பந்தம் தான், சொந்தக்காரங்க தான். ஓடி வராங்க. ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. தட்ட உடனே பார்த்த உடனே வீட்டுக்காரர் கட்டில் மேலேருந்து விழுந்துட்டார். வலிப்பு வந்துடுச்சு, இப்போ பாருங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஐயோயோ என்னடா அதுன்ட்டு ரத்தமாக வருது, தூக்குங்க புட்டிங்க கிட்டிங்கன்ட்டு கட்டி வண்டியை தேடுறாங்க, கொண்டு வராங்க. அதில் சில இளைஞர்கள் அதை பிடிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்றாங்க வந்து இவருக்கு உயிர் இல்லை அப்படின்னு. சரி, எதுக்கும் வந்து மருத்துவமனை கூட்டு போகலாம் அப்படின்ட்டு கூட்டு போனாங்க. இந்த பெண் வந்து அடிச்சுக்கிற, அழறா, மண்ணில் விழுந்து பிறல்றா. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆறுதல் சொல்கிறாங்க. எப்படிமா நடந்தது ஏதுமான்றாங்க. வந்தவுடனே சாப்பிட்டாரு. அப்புறம் நைட்டில் வந்து பால் குடிப்பார். குடித்தார், படுத்தார். தும்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுது. கிடப்புற கையை காலம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரத்தமாக வருது. அப்படியே மூச்சு பச்சு இல்லாமல் ஆகிட்டார். நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஒரு பக்கம் குழந்தை அழுதுகிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனவுடனே இல்லை இவர் யாருக்கிட்டே இறந்துட்டார், இவர் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுங்கன்றாங்க. அங்கே கொண்டு போனோடனே அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. பண்ணவுடனே போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை ஆரம்பித்தோன்னே எங்கே இதுன்றாங்க. அப்புறம் அக்கம் பக்கம்லாம் கேட்குறாங்க. எப்படி இந்த கணவன் மணி எப்படின்னா ரொம்ப நல்லா வந்தாங்க, சொந்தக்காரங்க தான், அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கினார், ஒன்றும் அதெல்லாம் தகராறு இல்லை, நாங்களாம் கூட சொந்தம் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கிறார் இருந்தாலும், நல்லா சினிமா எல்லாத்தையும் கூட்டுமோ ஆப்பில். எப்படியும் வருஷத்துக்கு 3 தடவை அவங்க டூருக்கு போவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்கன்னும் போது போலீஸுக்கு ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட்டு கிடைக்கிது. வந்து ரைட்டு, ஓகே, விசாரணைக்கு வச்சுக்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு அதில் என்ன ஆகிடுது, இவர் வந்து கட்டிலேருந்து விழுந்ததுனால அந்த அடிப்படையில் தலையில் வந்து பலமாக யாரோ தாக்கியிருக்கிறாங்க அப்படின் பொழுது விசாரணையை இன்னும் அவங்க வந்து தீவிரமாக்குறாங்க. அவங்களுடைய கவனம் வந்து அந்த மனைவி மீது போகுது. அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரித்த பிறகு வந்துட்டா உண்மையாக இப்படி தாங்க விழுந்தார், எனக்கு எதுவும் இல்லைன்னு. சரி, தெரியாமல் வந்து அக்கம் பக்கம் மறுபடியும் இன்னும் டீப்பாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேறு எதனா யாராவது வீட்டுக்கு வருவாங்களா, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வந்து படிக்கிறப்போ யாராவது லவ்வர் இருக்காங்களா, அது மாதிரிலாம். அதெல்லாம் நல்ல பொண்ணுங்க, 2 பேரும் கணவன் மனைவி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இங்கே வெளியே அப்படிலாம் வந்து ஊர்லாம் போக மாட்டாங்க, வண்டி புல்லட்டில் உட்காந்து போவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்போது அந்த பெண்ணுடைய ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோன் ஹிஸ்ட்ரியில் அவங்க வீட்டுக்காருக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு இதுதான் ஃபோன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு என்னையா நடந்திருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் டவுட்டாக அந்த விசாரணையை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. எப்படி, ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அவருக்கு வலிப்பு நோயும் கிடையாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணு திரும்ப வந்து கையை காலையும் அவர் வச்சுக்கிட்டாரு, மறுபடியும் இழுத்து நிறுத்துன்னு தான் இதுவாச்சு அப்படின்பொழுது குழப்பமாகுது. என்னடா அப்படின்னு விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது. அப்புறமா அந்த பையனுடைய அப்பா அம்மா கிட்டையும் கேட்குறாங்க. அப்பா அம்மா கிட்டே அவங்களும் சொல்கிறாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எங்கேயாவது கணவன் மனைக்குள்ளே ஒரு தகராறு, யாராவது அந்நியர்கள் உள்ளே வராங்க. இந்த பொண்ணு வந்து வெளியே அடிக்கடி பார்க்குறோம், இந்த பொண்ணை வந்து டவுனில் பார்த்தோம், மார்க்கெட்டில் பார்த்தோம், சினிமா கோட்டையில் பார்த்தோம், வேற ஒருத்தனுடைய பைக்கில் உட்காரது வந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு குழு கிடைச்சா கூட விசாரணை தீவிரப்படுத்தலாம். ஒன்றுமே இல்லை அப்படின்பொழுது ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் மட்டும் சார் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு குழு ஒன்று கொடுக்குறாரு. அவர் குழுன்னா என்ன சொல்கிறார், இந்த இறந்து போன நபர் வந்து இந்த வயாகரா மாதிரியான மாத்திரைகளை சமீப காலமாக ஒரு 5 மாதமாக ஆர்டர் பண்ணி எங்கிட்டேருந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாரு. இங்கே கிடைக்காது, டவுனில் இருந்தால் சிட்டியில் இருந்தால் ஆர்டர் பண்ணுறோம், நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுப்பேன் நான்.
இதெல்லாங்க நம்புறீங்களா, நீங்கள் தான் சின்ன வயசுக்காரன்னு சொன்னால் கூட அவர் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போயிடுவார் அப்படின்போது அந்த இடத்துல போலீஸுக்கு அப்படி பொடி தட்ட ஆரம்பிக்குது. திரும்ப அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க வந்து, இது மாதிரி ஒரு மாத்திரை போடுவாரா அப்படின்னு. அவருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம், நானும் அவரை சொல்லியிருக்கிறேன், இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால வந்து நிறைய பின்விளைவுகள் ஏற்படும், அப்புறம் நிறைய பேர்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை அதனால் இறந்து போயிருப்பாரோ அப்படின்னு அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க. இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதெல்லாம் எதுவும் சொல்லலை, ஆனால் எதுக்கு இதை போடுறாரு அப்படின்னு தெரியல சார். வந்து உங்கள் தாம்பத்திய உறவுலாம் எப்படி இருக்குன்னு பெண் போலீஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்போது இன்னும் குழப்பமாகுது உங்களுக்கு. குழப்பமாயிட்டு அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் பெரும்பாலும் இல்லை. ஒரு சின்ன ஊர் அப்படின்னாலும் இன்னும் இருக்கிற தள்ளி இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமராக்களை எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. பண்ணவுடனே ஒரு நபர் மட்டும் அந்த அந்த பகுதியில் அடிக்கடி சுற்றி வரார். அந்த ஊரை சார்ந்தவர் கிடையாது, ஒரு பையன் வந்து சுற்றி வராப்புல. சரி, இந்த கணவனுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்துன்னு வாங்கன்றாங்க. அதில் லிஸ்ட்லாம் எடுத்து வந்தோடனே யாரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, யாரெல்லாம் வரமாட்டாங்க, யாரெல்லாம் வந்து கணவன் கூட ரொம்ப நெருங்கின தொடர்பில் இருக்கிறவங்க, யார் வந்து கணவனை தாண்டி மற்றவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறவங்க, இப்படிலாம் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதுலேயும் ஒன்றும் இதுவாக தெரியல, வந்து யாரும் அவ்வளோ வீட்டுக்கெலாம் அவர் அனுமதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த நிறுவனத்தில் இருந்த ஒருத்தர் மட்டும் சொல்கிறாப்புல, சார் அவருக்கு திடீர்னு ஒரு 6 மாதம் ஒரு பையன் வந்து டிரைவராக இருந்தாப்புல, அந்த டிரைவரையும் அப்புறம் நிறுத்திட்டாரு அப்படின்னு. அடடா, அந்த கார் வந்து ஆஃபீஸ்லேருந்து தான் எடுத்துன்னு வருவாரா அப்படின்னா, இல்லை வீட்டுக்கும் போய் ஓட்டுவார் அவர். வீட்டுக்கும் போயிட்டு அவருடைய ஒய்ஃப் வந்து காய்கறி வாங்குறதுக்கு, மளிகை சாமான் வாங்குறதுக்கு, எங்கேயாவது சேலத்துக்கு கூட்டு போகிறதுக்கு, இப்படி கூட்டு போவார்னே இங்கே தான் அப்படின்ட்டு புதிய அந்த நபர் யாருன்னு சிசிடிவி கேமராவில் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த நபரும் இந்த டிரைவராக இருந்தவர் தான். அந்த பையனை கட்டி தூக்கின்னு வராங்க. தூக்கின்னு வந்த பிறகு கடைசியில் நம்ம தினசரி பேப்பரில் நடக்கிற ஒரு விஷயம்தான் கள்ளக்காதல். எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, வயது ஒரு பக்கம் இருந்தால் கூட கணவன் மனைவியும் சந்தோஷமாக வெளியே காட்டிக்கிட்டா கூட உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சண்டைக்கான காரணம் என்னென்னா, பொழுதுனைக்கும் அந்த நபர், அந்த இறந்து போன அந்த நபர் என்னென்னா, பணம் பணம் பணம், இவங்கிட்ட வட்டி கூட்டம், அவங்ககிட்ட வட்டி கூட்டம், அவன் வட்டிக்கு தரல, இவன் வட்டிக்கு தரல, அவனை நாளைக்கு என்ன பண்ணுறான் பாரு, இவனை என்ன பண்ணுறான் பாருன்ட்டு அவனுடைய 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு நபர் வந்து. ஆனால் வெளியே வந்து சுற்றி சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அசிங்கமாகிடுறதுக்காக அந்த பெண்ணும் இவனை வந்து நடிச்சுட்டு இருந்துக்கிறாங்க. இவனுக்கு இதே திங்கிங் தான் வந்து, எவங்கிட்ட இது பண்ணலாம் இது பண்ணலான்னு அவள் அடக்கியிருக்கிறா. போதும், சம்பாரிச்சது போதும், இப்படி ஒரு சம்பாத்தியம் வேணுமான்னு பொண்டாட்டி போட்டு திட்டிருக்கிறான், அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். உனக்கு இத்தனை பவுனில் நகை வந்திருக்குது, அப்புறம் இன்னொரு கார் வேணுன்ற, ஆடி கார் வேணுன்ற, சேலத்தில் பெரிய பங்களா கட்டலான்ற, இதுக்கெல்லாம் என்ன காசு, இதுதானே வேணும். அது என்ன ஆகிடுது, வெறுப்பாகி, வெறுப்பு ஒரு கட்டத்தில் தாம்பத்திய இடைவெளியாக மாறுகிறது. அது ஒரு கோபமாக ஒரு சண்டையாக மாறும்போது செல்வம் பெண்களுடைய எப்பவுமே டக்குன்னு ஒரு கோபம் வந்துடல பெண்களுக்கு. ஆமாம், நீ என்ன கட்டில் பெரிய கீழ்ச்சிரியா நீ அப்படின்ற ஒரு வார்த்தை அவனுக்கு வந்து, ஆண்களுக்கு அது ஒரு பெரிய, நீங்கள் ஆண்களை நீ வந்து என்ன கெட்ட வார்த்தை சொன்னாலும் சரி, அவனை தாறுமாறான வார்த்தையை நீ சொல்லி திட்டினா கூட அவன் பொறுத்துப்பான். இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன இது பண்ணிட்டா அதான் கோபம், எக்கச்சக்கமான கோபம் வரும். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அவன் போய் அந்த வயாகரா மாதிரியான மாத்திரையை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான் வந்து. இதுக்கிடையில் இந்த கார் ஓட்ட வந்து பையன் அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த சம வயசை ஒத்தனை அந்த பெண்ணோட அது ஒரு இல்லீகல் கான்டாக்டாக மாறுகிறது. அவங்க சந்திச்சுக்கிறாங்க, அது கணவனுக்கு தெரிய வருது, அவன் கண்டிக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு வெறுப்பாகி அந்த மாத்திரை பகல்லாம் போட ஆரம்பிக்கிறான். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, பகல்லாம் போட ஆரம்பிக்கிறான். மனைவி வந்து டார்ச்சர் பண்ணுறான், செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, இதுக்கப்புறம் இவனை வச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு. அதில் ஏற்பட்ட விஷயம்தான் அது. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது கட்டையை போட்டு காலி பண்ணிடுறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம தினசரி பேப்பரில் நடக்கிற எத்தனையோ கள்ளக்காதல் விவகாரம் தான். ஒரு புரிதல் இல்லாதது, ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு அன்பு தெரிவிக்கிறது, அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிறது, அதுதானே வாழ்க்கை. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நேரம், ஒருத்தனுக்கான டியூட்டி வந்து 8 மணி நேரம், மிஞ்சி போனால் 12 மணி நேரம், அவனை தூக்கி 22 மணி நேரம் வேலை செய்யினா என்ன ஆகும், வந்து அவனை நாஸ்தி ஆகிடும், அவன் குடும்பம் நாஸ்தி ஆகிடும். அதுக்கிடையில் தான் எல்லா சந்தோஷமும் அதுதானே வந்து. ஒரு குருவி அந்த குருவி வந்து கூடு கட்டுது, ஒரு ஆண் குருவி போயிட்டு அந்த கூட்டுக்கான இதுவை தேடிக்கிட்டு வருது, பெண் குருவி வந்து காத்துக்கிட்டு இருக்கு, மறுபடியும் பெண் குருவி போது ஆண் குருவி காத்துக்கிட்டு இருக்கு. இதுதாங்க அந்யோன்யம். அதன் பிறகு அந்த கூட்டில் வந்து குஞ்சு பொறிக்குது, கொஞ்ச நேரம் ஆண் குருவி உட்காந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் பெண் குருவி உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அன்பு. பறவைகளுக்கு கள்ளக்காதலே கிடையாது வந்து.
உண்மை அதுதான். நிஜமான தாம்பத்தியம் அவங்க தான் வந்து. கவரிமானை விட இன்னும் பியூர் பறவைகள் தான். அதனால தான் ஒருத்தனுக்கு ஒரு தின்லாம் கூட சொல்லி வச்சாங்க வந்து. அந்த புரிதல் இல்லாதது அது ஒரு விதமாக மாறி அந்த செக்ஸுவல் வந்து காமம் கண்ணை மறைக்கின்றாங்களே, அந்த கண்ணை மறைக்கிறதா தான் இன்னொரு கண்ணையை வந்து மறைச்சு அவனை காலி பண்ணுறது தான். இன்றைய காலகட்டத்தில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருந்தேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.